ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து எப்படிக்கா பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதுதான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கலாம். நீளமாக கட் பண்ணிக்கலாம், முக்கோண ஷேப்பில். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் கட்டமாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு வந்து தயிர் சாதம் இந்த மாதிரி சாதம்லாம் செய்கிறப்ப இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய், கடுகு, கொஞ்சமாக ஜீரகம். உருளைக்கிழங்கு எப்போ பொரிச்சாலுமே வந்து ஜீரகம் சேர்த்து கொடுப்பேன். ரொம்பவே நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ ஒரு தட்டு போட்டு நல்லா மூடிடலாம். இந்த இரும்பு சட்டியில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு இந்த மாதிரிலாம் வறுவல் செய்யறப்ப நல்லா இருக்கும். ஸோ சீக்கிரமா வந்து நல்லா வறுவல் வந்து ரெடி ஆயிடும். இப்போ நல்லா ஓரளவுக்கு வெந்த பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்லா அது கலந்து விட்டு மூடி விட்டுருவேன். இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் இருந்தாலே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். நான் தண்ணிலாம் எப்பவுமே வாழைக்காய் வறுவலா இருக்கட்டும், உருளைக்கிழங்கு எதுவுமே தண்ணி நான் சேர்க்க மாட்டேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வீட்டு மிளகாத்தூளா இருக்கட்டும், காரத்தூள் எது வேணா சேர்த்துக்கலாம். இன்னைக்கு பசங்களுக்கு வந்து நான் கார மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். எப்பவுமே நம்ம வறுவல் சேர்க்கறோம்னா கடைசியா வந்து உப்பு சேர்க்கணும். இந்த மாதிரி கடைசியா உப்பு சேர்த்தாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா கலர் வந்து மாறாம நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும்.